மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஒரு மச் எக்ஸ்பெக்டட் ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ. த ஃபேமிலி மேனோட சீசன் 3 இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. மொத்தமா 7 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே ஆவரேஜா 50 மினிட்ஸ் டியூரேஷன். தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இதோட சீசன் 1 வந்தப்போ இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்ல, பட் ஒரு நல்ல குவாலிட்டியான சீரிஸா அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா சீசன் 2க்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை முழுக்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ சீசன் 3க்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ அதை கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்றது கஷ்டம் தான். எவ்வளோக்கு அளவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். அதான் பாத்தீங்கன்னா இந்த சீசன் 3 நார்த் ஈஸ்டோட ஜியோ பாலிடிக்ஸை மையமா வச்சு நகரக்கூடிய கதை. ஆக்சுவலா இந்த சீசன் 3யோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்டோட பல இடங்கள்ல வந்து குண்டு வெடிப்பு அப்படின்றது நடக்குது. இதுக்கு சைனா தான் காரணமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சஸ்பெக்ட் பண்ண அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் சிண்டிகேட்டை காட்டுறாங்க. இந்த சிண்டிகேட் நம்ம இந்தியாவோட ஒரு ஒப்பந்தம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர தீவிரமா இருக்காங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை. அதனால இந்தியால ஒரு சில கேஸை உண்டாக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. அதை உண்டாக்கணும் அப்படின்னா நார்த் ஈஸ்ட பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு நபர் தேவை. சோ அப்பதான் வந்து இவங்க ஜெய்தீப்பை வந்து இந்த கதைக்குள்ள கொண்டு வராங்க. ஆக்சுவலா இவர் வந்து ஒரு ட்ரக் லார்டா இருப்பாரு. சோ இவர் என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்குறாரு அப்படின்றது ஒரு தனி பிளாட்டா போகும். அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா நம்ம திவாரி சாரை காட்டுறாங்க. ஃபேமிலியோட புது வீட்டுக்கு பூஜையை போட்டுட்டு இருக்கிற அவரு இந்த மிஷனுக்குள்ள எப்படி வராரு, வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த ஜெய்தீப் வர்சஸ் திவாரி இந்த கிளாஷ் எப்படி போகுது, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்த ஃபேமிலி மேனோட ஒரு ஹைலைட்டே மத்த ஸ்பை த்ரில்லர் மாதிரி ஃபேன்சியான விஷயங்களை காட்டாம ஒரு சாதாரணமான ஒரு குடும்பஸ்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் அதே நேரத்துல ஒரு ஸ்பையாவும் இருக்கான். அவன் என்ன மாதிரியான விஷயங்களை பண்றான் அப்படின்றத ரொம்ப நேச்சுரலா கொண்டு போயிருப்பாங்க. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேன்சியான விஷயங்களை உள்ள கொண்டு வந்தாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆக்சுவலா ஒரு லேண்ட்ஸ்கேப்ல இருக்கக்கூடிய சென்சிட்டிவான விஷயங்களை பேஸா வச்சு சீரீஸை பில்ட் பண்றது அப்படின்றத ரொம்ப சூப்பரா சீசன் 1 and 2ல பண்ணிருப்பாங்க. இதுலயும் அதே மாதிரியான ஒரு முயற்சியா தான் இந்த நார்த் ஈஸ்ட் ஜியோ பாலிடிக்ஸை கையில எடுத்திருப்பாங்க. பட் அதை பத்திய டீடைலிங் அப்படின்றதெல்லாம் பெரிய லெவல்ல இல்லவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அந்த பாலிடிக்ஸ் எவ்வளவு அளவு உண்மை போய் அப்படின்றது வேற, பட் அதை சுவாரஸ்யமா பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு தானே நம்ம எதிர்பார்ப்போம். அதை சுத்தமா பண்ணவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி ஹீரோ வர்சஸ் வில்லன் கிளாஷுக்கான ஒரு பில்டப் அப்படின்ற மாதிரி தான் இந்த சீரீஸை கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ சைட்ல ஒரு இழப்பு, வில்லன் சைட்ல ஒரு இழப்பு, அவங்களுக்கான அந்த பர்சனல் ஃபீலிங் இதெல்லாமே தான் வந்து இந்த சீரீஸ்ல மோஸ்டா இருந்துச்சு. அண்ட் அந்த இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் அது ரிலேட்டடான டீடைலிங்கும் பெருசா இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒரு சராசரியான ஸ்பை த்ரில்லர் எப்படி போகுமோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்ல தான் போச்சு. அஃப்கோர்ஸ் டிகே யூனிவர்ஸ் மாதிரியான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்க. அதாவது ஒரு ஆக்டரோட கேமியோ அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு. அது யாருங்கிறதெல்லாம் நீங்க ரொம்ப ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். அண்ட் மேக்கிங் வைஸுமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு தான். பட் இருந்தாலும் ஃபேமிலி மேனுக்கான அந்த ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை நம்ம எதிர்பார்ப்போம்ல, அது இல்லவே இல்லை அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 2.9 out of 5. கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமிலி மேன் அப்படின்றதே வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் தான். ஸோ அதே மாதிரி இந்த சீசனும் அடல்ட்ஸ்க்கானது தான். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.